திருவாரூர் தங்கராஜ் அவர்களினுடைய நூற்றாண்டு விழாவில் அன்பகத்தில் ஒரு ஆபாசமாகவும் வக்கரமாகவும் இந்த நாட்டில் சமயத்தின் மீது நம்பிக்கை உள்ள மக்கள் நொந்து நொறுங்கி போகிற அளவிற்கு பேசிய பேச்சுக்கு உடனடியாக கண்டனம் தெரிவிக்கிறார். அதே பொறுப்பில் துணை பொதுச்செயலர் பொறுப்பில் இருக்கிற கனிமொழி. கட்சியினுடைய தலைவர் பொறுப்பில் இருக்கிறவர் பொன்முடியை உடனடியாக துணை பொதுச்செயலர் பொறுப்பில் இருந்து நீக்குகிறார். கட்சி பதவியிலிருந்து தூக்கி என்ன பிரயோஜனம்? அவர் அமைச்சர் பதவியிலிருந்து இறக்கணும் அப்படிங்கிற அமைச்சர் பதவியிலிருந்து இறக்குவதற்கு வாய்ப்பு இருப்பது போலதான் இன்னைக்கு சூழல் தெரியுது. ஏன்னா திமுகவை எதிர்த்து பேசுவதற்கு அவங்களுக்கு சப்ஜெக்ட் இல்லை, கிடைச்சிருச்சு, சப்ஜெக்ட் கிடைச்சிருச்சு. அதற்கு இட வச்சுட்டாரு பொன்முடி. அதனால அது அமைச்சர் பதவி தூக்கினாலும் ஆச்சரியப்படுவது. தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் 2026 தேர்தலில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாரு? நான் இன்னைக்கு சென்னைக்கு வந்தேன்ல, என்கிட்ட 4-5 பேர் உங்கள் வயசு உள்ள தம்பிகள் என்கிட்ட வந்து நீங்கள் விஜய் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை ஒரு சேஞ்ச் வரட்டும், ஒரு மாற்று அரசியலுக்கு யாராவது முகம் தர மாட்டார்களா என்று ஒரு ஏக்கம் தமிழ்நாட்டு வாக்காளர்கள். அரசியல் களம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் பேச்சாளர் ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். ஏற்கனவே ராமதாஸ் அவர்கள் தான் நிறுவனராக இருக்காரு. இப்போ நானே தலைவராக இருக்கேன், அன்புமணி இனிமேல் தலைவர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இந்த முடிவு எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு நாடகம், பாஜகவை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. உண்மையிலே இது நாடகமா, மோதல் வெடிச்சிருக்கா? இல்லை, ஒரு சாதி கட்சி ஆரோக்கியமாக இருக்க முடியாது என்பதற்கு இது ஒரு நல்ல சம்பவம். சாதி கட்சி ஆரோக்கியமாக இருக்க முடியாது என்பதை விட அதனுடைய ஆயுளும் குறைவாக இருக்கும் என்பதற்கு இது ஒரு சாட்சி. கட்சியில் உட்கட்சி பூசல் தான் அப்படின்னு டாக்டர் அன்புமணி சொல்கிறார். உட்கட்சி பூசல்னா திமுகவில் நடந்தது பாருங்க. அமைச்சர் பொறுப்பில் இருக்கிற ஒருவர், அதுவும் திருவாரூர் தங்கராஜ் அவர்களினுடைய நூற்றாண்டு விழாவில் அன்பகத்தில் ஒரு ஆபாசமாகவும் வக்கரமாகவும் இந்த நாட்டில் சமயத்தின் மீது நம்பிக்கை உள்ள மக்கள் நொந்து நொறுங்கி போகிற அளவிற்கு பேசிய பேச்சுக்கு உடனடியாக கண்டனம் தெரிவிக்கிறார். அதே பொறுப்பில் துணை பொதுச்செயலர் பொறுப்பில் இருக்கிற கனிமொழி. கட்சியினுடைய தலைவர் பொறுப்பில் இருக்கிறவர் பொன்முடியை உடனடியாக துணை பொதுச்செயலர் பொறுப்பில் இருந்து நீக்குகிறார். இது உட்கட்சி பிரச்சனை. அது அவரே அறிவிப்பு வெளியிடுறாரு. எப்பயும் துரைமுருகன் தான் அறிவிப்பார். அண்ணன் ஸ்டாலினே அறிவிக்கிறார். யாருடைய மனமும் புண்படக்கூடாது என்பதில் ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு எச்சரிக்கையோடு இருக்கிறவர் முதல்வர். யாரும் காயங்களை நியாயப்படுத்துவது அண்ணன் ஸ்டாலினுக்கு உடன்பாடு இல்லை. நியாயங்களை காயப்படுத்துவதிலும் அவருக்கு உடன்பாடு இல்லை. இந்த பாவத்தை செய்திருக்கிறார் பொன்முடி. பதவி இறக்கிட்டார். ஆனால் கட்சி பதவியிலிருந்து தூக்கி என்ன பிரயோஜனம்? அவர் அமைச்சர் பதவியிலிருந்து இறக்கணும் அப்படிங்கிற அமைச்சர் பதவியிலிருந்து இறக்குவதற்கு வாய்ப்பு இருப்பது போல தான் இன்னைக்கு சூழல் தெரியுது. ஏன்னா திமுகவை எதிர்த்து பேசுவதற்கு அவங்களுக்கு சப்ஜெக்ட் இல்லை. ஆமாம், இது கிடைச்சிருச்சு, சப்ஜெக்ட் கிடைச்சிருச்சு. அதற்கு இட வச்சுட்டார் பொன்முடி. அதனால அது அமைச்சர் பதவி தூக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இது உட்கட்சி பிரச்சனை. இது உட்கட்சி பிரச்சனையா? கட்சியினுடைய நிறுவனர் தலைமை பொறுப்பை அன்புமணியிடம் கொடுத்ததற்கு பிறகு அவருடைய பேரனை முன்னிலைப்படுத்துவதற்கு அவர் முன் வருகிறார். அவருடைய பேரன் முன்னிலைப்படுத்தப்படுவதை அன்புமணி விரும்பவில்லை. இது உன் கட்சி பிரச்சனை இல்லை, உன் குடும்ப பிரச்சனை. குடும்ப பிரச்சனை தேர்வுக்கு வந்திருக்கு. இதில் அந்த சமூக நீதி என்கிற அந்த மைய புள்ளியில் இயங்குகிற பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் பரிதவிக்கிறார்கள். சரியோ தவறோ, ஒரு சமூக நீதி பாதையில் பயணிக்கிற ஒரு கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய தேக்கமும் பின்னடைவும் வீழ்ச்சியும் வந்திருப்பதாக நான் பார்க்கிறேன். இது ஒரு உட்கட்சி பிரச்சனை அல்ல, ஒரு குடும்ப பிரச்சனை. இந்த குடும்ப பிரச்சனை தீருமா என்று கேட்டால் தீர்வதற்கான வாய்ப்பு எனக்கு தெரியலை. யார் கை ஓங்கு நினைக்கிறீங்க? ராமதாஸ் கையா, அன்புமணி ராமதாஸ் கையா? அன்புமணி ராமதாஸ் கை தான் ஓங்கும். ஏன்னா அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு, டாக்டர், எல்லா இடங்களிலும் வந்து மக்களை சந்திப்பதற்கான துணிச்சல் இருக்கு. அவரை காட்டிலும் தீவிரமாக இயங்குகிற ஆற்றல் அவருடைய மனைவி சௌமியாவுக்கு இருக்கிறது. நான் தர்மபுரி நாடாளுமன்ற தேர்தலில் தர்மபுரி தேர்தல் பிரச்சாரத்தை அவங்க மேற்கொள்வதை
நான் தொலைக்காட்சிகளிலும் பார்த்தேன், நண்பர்கள் மூலமாகவும் கேட்டு தெரிந்து கொண்ட, எளிதாக எல்லாரையும் வசீகரிக்கிறார், வெற்றி பெற்று விடுவார். பெரிய நெருக்கடிக்கு மத்தியில் தான் திமுக அங்கே கரை சேர்ந்தது. அதனால அன்புமணி தான் வெல்வார், ராமதாஸுக்கு வீழ்ச்சி தான். இந்த குடும்ப சண்டைக்கான காரணம், இந்த உட்கட்சி மோதலுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணியில் சேராம திமுக கூட்டணியில் சேருவதற்கான ஒரு முயற்சி தான் சொல்லப்படுது இல்லையா? அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே விசிகா இருந்தாலுமே அதற்கான வாய்ப்பு நடைபெறதா சொல்றாங்க. இல்லை, திமுக கூட்டணியில் சேர்ந்தால் வெற்றி பெற்று விடலாம்னு ஒரு கணக்கு இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் அதுக்கு இவர் இடையூறாக இருப்பார். யாரு? அன்புமணி. அந்த ஆத்திரத்தில் கூட இது நடந்திருக்கலாம். ஆனால் திமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி சேருகிற நிலைமை வரல. ஏன்னா சேர்த்து கொண்டால் விடுதலை சிறுத்தைகள் வெளியேறி விடுவார். பாஜக பாமக கூட்டணியில் எந்த காலத்தில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதில் உறுதியாகவும் இருக்கிறார். இன்னைக்கு அதற்காக இந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த பெரிய மனிதர் அவரை பறி கொடுத்துட்டார். யார்? தொல் திருமாவளவன். அதனால எடுத்த ஸ்டாண்டில் நான் உறுதியாக இருப்பேன், எந்த விலையும் அதற்கு கொடுப்பேங்கிறதுல இன்னும் அவர் உறுதியாக இருக்கிறார். நான் திமுக கூட கூட்டணி வச்சிருக்கிறது என்பது என்னுடைய கொள்கையை பாதுகாக்கத்தான் நேற்றைக்கு பேசியிருக்கிறார். அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஆபத்தான கட்டத்தை எட்டி இருக்கிறது. அதை தாண்ட முடியுமான்னு இனிமேல் வருகிற நாளில் தெரியும். அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சனால திமுக கூட்டணி கட்சிகளுக்கே பேர வலிமை இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இல்லை, பேர வலிமை, பேரம் பேச வேண்டும் என்கிற நிலைமைக்கு அண்ணன் ஸ்டாலின் கீழே இறங்க மாட்டார். ஏன்னா அண்ணன் பாசி அவர்களுக்கு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் பதவியை கொடுத்தார். ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த குமரி அனந்தன், அவருடைய மகள் திமுகவின் மீது கடுமையான விமர்சனம் செய்து வருகிற நிலையில் தகைசால் தமிழர் என்ற விருதை அவருக்கு கொடுத்தார். அரசு மரியாதையோடு இறுதிச் சடங்கு என்று குமரி அனந்தனுக்கு அறிவித்தார். அதனால் தன்னுடைய தோழமையில் இந்த மதசார்பற்ற அணிங்கிற ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த ஃப்ரேமில் எந்த சிராய்வும் வந்துவிடக்கூடாது என்பதில் ராகுல் காந்தியை விட உறுதியாக இருக்கிறார் அண்ணன் ஸ்டாலின். போன வாட்டியே பார்த்தீங்கன்னா 200+ ஜெயிப்போம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த அளவு ஜெயிக்க முடியல. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஸோ இந்த ஃபேக்டர்லாம் வைக்கும்போது போன முறையை விட இந்த முறை அதிகமான சீட்டில் நிற்க வாய்ப்பு இருக்கு. அதிகமான சீட்டு கூட்டணிகளுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஏன்னா அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு குரல் எங்கிருந்தோ வருகிறது. ஆமாம், அந்த குரலுக்கு வலிமையும் இருக்கிறது. அந்த தூண்டிலை போட்டு திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை தன்வசப்படுத்தலாமா என்று சில பேர் சிந்திக்கிறார்கள். அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதனால அதிகாரத்தில் பங்கு என்பது கொடுக்க வராவிட்டாலும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறதுங்கிறது இண்டிபெண்டாக இயங்குவதற்கு இடையூறாக இருக்கும். நினைத்ததை நிறைவேற்ற முடியாது. ஆனால் கூட்டணி கட்சிகளை கௌரவமாக நடத்தலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாடாளுமன்ற தேர்தலில் 2 இடம், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 இடம். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவை சில பிரச்சனைகளில், அந்த ஃபோன் விவகாரம், சாம்சங் போராட்டத்தில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவை குற்றவாளி கொண்டு நிறுத்தியது. அதே நேரத்தில் ஓய்வூதிய பிரச்சனையில், தொழிலாளர்கள் பிரச்சனையில் திமுகவை கேள்வி கேட்டது. தோழமையை பற்றி யோசிக்காமல் தன்னுடைய சகாக்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு அந்த ஆயுதத்தை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்தது. அதற்கு பிறகு மாடக்கூடல் மதுரை மாநகரில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மகாநாட்டில் நான் உங்களோடு தான் இருக்கிறேன், என் பெயர் ஸ்டாலின் என்று வெளிப்படையாக பேசிட்டு வந்திருக்கிறார். அதனால எண்ணிக்கை முக்கியமல்ல, அண்ணன் ஸ்டாலினை பொறுத்தவரையில் எண்ணம் முக்கியம். இந்த அணி பலவீனப்பட்டு விடக்கூடாது. ஏன்னா 2026 தேர்தல் அல்ல திமுகவின் நோக்கம், 2029 தேர்தல். ஆகவே பாசிஸ்டுகளை 2029 வேட்டையாடி வீழ்த்த வேண்டும் என்பதில் அண்ணன் ஸ்டாலின் தீவிரமாக இருக்கிறார். அதுதான் அவருடைய பயணத்தில் அவருக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம். நாம் பேசிக்கிட்டு இருக்க இந்த வேலை வரை தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் எந்த கூட்டணியும் எந்த கட்சியோட கூட்டணியும் அறிவிக்கலை. ஸோ இது வரைக்கும் தனித்து போட்டியிடுற அளவுக்கு தான் அவர் இருக்கார்.
2026 தேர்தலில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் நீங்கள் நினைக்கிறீங்க? நான் இன்னைக்கு சென்னைக்கு வந்தேன்ல, என்கிட்ட 4-5 பேர் உங்கள் வயசு உள்ள தம்பிகள் என்கிட்ட வந்து நீங்கள் விஜயை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை ஒரு சேஞ்சு வரட்டுமே அப்படிங்கிறான். மாற்று அரசியலுக்கு யாராவது முகம் தர மாட்டார்களா என்று ஒரு ஏக்கம் தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு இருக்கிறது. அதுக்கு தான் அண்ணா வைகோ வந்தார். அவரே இப்போ கனிமொழியிடத்தில் மன்னிப்பு கேள் அப்படின்னு கத்துக்கிற இடத்துக்கு வந்துட்டார். உள்ளேயே மல்லை சத்தியாவும் துரைவுக்குமே பிரச்சனை. ஆமாம், அங்கே அங்கே போச்சு. அந்த மாற்று அரசியலுக்கு முகம் தர வைகோவால் முடியவில்லை, தோற்று போனார். மாற்று அரசியலுக்காக வந்தவர் தான் தேசிய முற்போக்கு கழகத்தின் திராவிட கழகத்தின் தலைவர் விஜயகாந்த். எதிர்கட்சி தலைவருங்கிற உயரத்துக்கு வந்துட்டார். கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் தான் வந்தார் இல்லையா? கூட்டணி வச்ச பிறகு தான் வந்தார். அவருடைய கால்குலேஷன்ல வந்துட்டார்ல, எதிர்கட்சி தலைவருங்கிற இடத்துக்கு வந்துட்டார்ல. ஆளுங்கட்சி எதிர்கட்சி, ஒரு எதிர்கட்சின்னா ஷேடோ கவர்மெண்ட், எதிர்கட்சியா வந்தா அது ஆளுங்கட்சியா வரும். அதான் கால்குலேஷன். அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. இப்போ அந்த கட்சி போச்சு. ஆகவே ஒரு மாற்று அரசியல்னு சொல்லி மக்கள் நல கூட்டணி ஒன்று உருவாக்குனாங்க. அதுவும் சின்னபனமாயிடுச்சு. டிவியெல்லாம் உடைச்சாரு. ஆமாம், அதுவும் போச்சு. அந்த மாற்று அரசியலுக்கு ஒரு முகம் தருவார் என்கிற ஒரு நம்பிக்கை இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கு. சீமான் அவர்களை விட்டீங்களே, மாற்று அரசியல் இன்னும் பேசிட்டு இருக்காரு. இல்லை, அவன் ஒரு கைக்கூலி. அவரை மாற்று அரசியலை நான் கருதலை. ஏன்னா அவன் வந்து ஒரு கொள்கைக்கு எதிராக வடிவமைக்கப்பட்ட இன்னொருவனால் தயார் செய்யப்பட்ட 50. உங்களுக்கு இல்லைன்னா நீ பெரியாரை எதுக்கு விமர்சிக்கிற? நீ கேள்வி கேட்கக்கூடாதவரல்ல பெரியார், அதை விரும்பினார் பெரியார். நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவரல்ல பெரியார். ஆனால் அந்த பெரியார் மீது ஏன் கல்லறிகிறாய் நீ? அப்போ யாரையை திருப்திப்படுத்துவதற்கு எறிகிறாய். வரிசையாக பாஜகவில் இருந்து தான் வந்து வாழ்த்து தெரிவித்தாங்க, வரவேற்றாங்க. அதனால அவன் யாரும் ஏவி விடப்பட்டான். அவன் மாற்று அரசியலுக்காக வந்ததில்லை, பிழைப்பு அரசியலுக்காக வந்தவர். அவரை மாற்று அரசியலாக பார்க்கக்கூடாது. ஆனால் 8% மேலே ஓட்டு வச்சிருக்காரு இல்லையா? ஓட்டு வங்கி இன்னது 2% ஆகிடும்ல. இன்னது 2% ஆகும். உயர் நீதிமன்றமே இவனுக்கு முதல் மனைவி யாருன்னு ஆராய்ச்சி செய்கிற அளவுக்கு நிலைமை மோசமாயிடுச்சுல்ல. முதல் மனைவி யாரு? விஜயலட்சுமியா? விஜயலட்சுமி தான் முதல் மனைவின்னா அதுக்கு இன்னும் ஒருத்தி வருவா, நான் தான் முந்திய மனைவி அப்படின்னு ஒருத்தி வருவா. இன்னும் ஒருத்தி வருவா, அதுக்கு அடுத்து நான் தான் சிந்திய மனைவி அப்படின்பா. இன்னொரு மனைவி வருவா, நான் தான் குந்திய மனைவி. அதனால் தமிழ்நாட்டு அரசியலுக்கு தகுதி இல்லாத அந்த அதனால் அவன் மாற்று அரசியலுக்கெல்லாம் அவன் ஃபிட்டான. அவன் யாரோ ஏவி விடப்பட்டு கூலிக்கு குறைக்கிறவன். அவன் சீமான் அந்த 8% வந்து ஜெயிக்க முடியாட்டாலும் யாராவது ஒரு தோக்க வைக்க முடியும் இல்லையா? சில தொகுதிகளில் தோக்க வைக்க முடியுங்கிற இடத்துக்கு வந்தார். இப்போ அதையும் அவரே காலி பண்ணிட்டார். அவருக்கு கட்சியை அவரே காலி பண்ணிட்டார். அதனால் அவரை மாற்று அரசியல்னு எடுத்துக்க முடியாது. அவர் ஒரு வறட்சியான தலைவன். அவன் அவருடைய நோக்கமே ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லையா? அதெல்லாம் அவன் இன்னும் 400 தொகுதி இருந்தாலும் தனிச்சு நிற்பான். அவனுக்கு வசூல் தானே முக்கியம். இல்லாததை இருப்பதாக சொல்வது எத்தனை நாளைக்கு சொல்ல முடியும்? நீ தம்பி பிரபாகரனை சந்தித்தேன், புகைப்படம் எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா நீ பிரபாகரனை எப்படி சந்திக்க முடியும்? என்ன கேட்டால் பிரபாகரனுக்கு முன்னும் பின்னும் அவருக்கு நிகரான வீரம் புரிந்திய தலைவர்கள் வரலாற்றில் இல்லை. நீ அவரையே ஒரு செஃப்பாக ட்ரீட் பண்ணுறியே, இமேஜையே மாற்றிட்டியே. அவரை சந்தித்து காட்டில் சஞ்சரித்தவர் வைகோ. அவர் சொன்னது இல்லையே இது வரைக்கும். தன்னையே உருக்கி தவம் செய்தவர் காட்டில் நெடுமாற சொன்னது இல்லையே. ஈழத்தமிழர்களுக்காக இந்த நாட்டில் ஈகம் செய்தவர்களுக்காக கனடாவிலேயோ சுவிட்சர்லாந்திலேயோ புலம்பெயர்ந்த தமிழர்கள் அதிகம் இருக்கிற லண்டன்லேயே கூட இப்படி ஒரு முற்றம் இல்லை. முள்ளிவாய்க்கால் முற்றத்தை கட்டினவன் அண்ணன் நடராஜன். அவன் ஒரு நாள் கூட சொன்னது இல்லையே. நீ கூச்சம் இல்லாமல் அவரை இப்படி பேசிட்டே. நீ அவருடைய உடன்பிறந்த அண்ணனுடைய மகனையே பீக்காலி போய கிடக்கான் அப்படின்னு சொல்லிட்டே நீ. அதனால் அவனை நீங்கள் மனிதனாகவே கருதக்கூடாது. அவன் இருக்கிறவர்கள் இனிமேல் இருப்பார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஏற்கனவே பல மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் போயிட்டாங்க. கலைஞர் அரங்கம் முழுவதும் நிரம்பி வழிந்து இன்னைக்கு அவங்க எல்லாம் திமுகவில் சேர்ந்துட்டாங்க. எத்தனை பேர் சேர்ந்தாங்க,
யாரெல்லாம் இருக்காங்கன்னு கூட அவனுக்கு தெரியாது. அதனால் அவன் ஒரு குற்றவாளி, ஒரு பாலியல் குற்றவாளி. அவன் தலைவன்லாம் கிடையாது. அதனால் மாற்று அரசியலுக்கு ஒன்று வாய்ப்பு இருக்குது. அதை விஜய் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பை வருகிற காலத்தில் அவர் பூர்த்தி செய்வாராங்கிறது அவர்கிட்ட தான் கேட்கும். பாசிசம் பாயாசம்னு சொல்கிறார்ல, அப்படின்னா இவருக்கு பாசிசம் எதுன்னு தெரியலையா, பாயாசம் எதுன்னு புரியலையா? ஒரு கோவிந்த பன்சாராவை, அரசுக்கு எதிராக பேசுகிற கோவிந்த பன்சாராவை கொல்லுகிறார்கள். நரேந்திர தபோல்கரை கொல்லுகிறார்கள். ஹம்பி பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் கல்புர்கியை கொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட மாதர்பாக நாவலை எழுதிய நாவலை கன்னடத்தில் மொழிபெயர்த்து கருத்துரிமைக்கு உயிர் தந்த புகழ்பெற்ற எழுத்தாளர் லங்கேஷ் அவர்களை வீட்டு வாசலில் சுட்டுக் கொள்கிறார்கள். ஹம்பி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை கொன்றது எந்த துப்பாக்கியோ அதே துப்பாக்கியால் கௌரி லங்கேஷ் வீழ்த்தப்பட்டிருக்கிறார். ஒரு மலைவாழ் மக்களுக்கு தொண்டாற்ற போன சிலுவை சுமந்த ஒரு ஸ்டேன்ஸ் பாதிரியார் ஊப்பா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு அவர் சிறைச்சாலைக்கு போனதற்கு பிறகு பக்கவாதம் வந்து சிறுநீர் பெய்தால் அதை அகற்ற ஆள் இல்லை, மலம் கிழித்தால் அப்புறப்படுத்த ஆள் இல்லை, தாகம் எடுத்தால் தண்ணீர் கொடுக்க ஆள் இல்லை, ஒரு கவளை தண்ணீரை கையில் ஏந்தி குடிக்கிற வலுவை கை இழந்து படுத்து கிடக்கிறார். பிணைதாரங்கள் என்ற பொழுது தரல, சிறைச்சாலைக்குள் செத்து போனார் ஸ்டேன்ஸ் பாதிரியார். இதுக்கு பேர் தான் பாசிசம். தம்பி, அந்த தளத்தில் நின்று யோசிக்கிறியோ அப்படின்னு எனக்கு ஒரு வலி இருக்கு. அதனால சினிமா மட்டுமே முதலீடாகாது. மண் சார்ந்தும் மொழி சார்ந்தும் விஜய் பயணிப்பாரா என்கிற ஒரு கேள்விக்குறிக்கு இன்னைக்கு அவரே இலக்காகிவிட்டார். இது அவருக்கு நான் ஆலோசனை சொல்லுகிற இடத்துல நான் இல்லை. அவருடைய அரசியல் இன்னைக்கு பள்ளத்தில் இருக்கிறது. அது சமவெளிக்கு வருமாங்கிறது இனிதான் புரிய வரும். அவரையுமே பின்னாடி இருந்து இயக்குறது பாஜக தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு குற்றச்சாட்டு அவருக்கு மேல வந்திருக்க கூடாது. அதை அவர் தற்காத்திருக்க வேண்டும். அதையும் அவர் செய்ய தவறிட்டார். தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைத்தால் ஒன்று அதிமுக பக்கம் போகணும், இல்லை நாம் தமிழர் கூட பேச்சுவார்த்தை நடக்க போகிறதா சொல்கிறார் இல்லையா? அவர் கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிறது அவருடைய எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா தனியாக சந்திக்கிறது? கூட்டணி வைப்பதில் தப்பு ஒன்றும் இல்லை. ஓகே, கூட்டணி வைக்கிறது தப்பு இல்லை. அண்ணாவே கூட்டணி வச்சார். யாருங்க கூடன்னா ராஜாஜி கூட கூட்டணி வச்சார். கேட்டிங்களா? கூட்டணிக்கே தப்பு இல்லை. அது அரசியல் ராஜதந்திரம். அதை எப்படி அவர் எடுக்க போகிறாருங்கிறது ஒரு பெரிய கேள்வியாகத்தான் இருக்குது. ஏன்னா வாலிபர்கள் இருக்காங்க, அவங்கள அரசியல் படுத்தணும். அந்த வேலை இன்னும் அவங்க தொடங்கலை. சினிமா கவர்ச்சி என்பது மட்டும் மூலதனமாகாது. எம்ஜிஆர் ஜெயிச்சாருன்னா நான் ஜெயிச்சிருவேன்னு நினைக்கப்படாது. எம்ஜிஆர் திமுகவுக்கு இரத்தம் கொடுத்தவர். கருப்பென்றும் சிகப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் அப்படின்னு வெள்ளித்திரையில திமுக கொடியை பிடிச்சிட்டு வந்தவர். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னால் என் பேச்சிருக்கும், கடமை அது என் கடமைன்னு மூன்றெழுத்து திமுகவுக்கு முகம் தந்தவர். உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே அப்படின்னு பாடி அந்த சின்னத்திற்கு ஒரு அங்கீகாரத்தை பாமர மக்களிடம் பெற்று தந்தவர். நீ ஒன்றும் எம்ஜிஆர் கிடையாது, நீ ஜெயலலிதாவும் கிடையாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஆனால் ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறாரா? அடுத்த எம்ஜிஆர் நான் தான் அப்படின்னு மக்கள் மத்தியில் ப்ரொஜெக்ட் பண்ணால் அது மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாரா? அந்த அரசியல் எடுபடும் நினைக்கிறாரா அவர்? இல்லை, அப்படி அவர் நினைச்சாருன்னா அது அவருக்கு பலவீனம். ஏன்னா நேற்று இருந்த உலகம் இல்லை இன்னைக்கு இருக்கிற உலகம். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களும் அப்படி இல்லை. நான் புத்தக திருவிழாவில் 2 நாள் பேசினேன். 2வது நாள் 7ஆம் தேதி பேசினேன், 2ஆம் தேதி பேசினேன். 2ஆம் தேதி நான் பேசும் பொழுது 1:45 4ன்னு பேசினேன். 1:45ன்னா திருக்குறள், 4ன்னா நாலடியார், 2 இலக்கியங்களை அறிமுகம் செய்து பேசினேன். 7ஆம் தேதி பேசும் பொழுது ஆசிரியர் வீரமணி அவர்களுடைய வாழ்வியல் சிந்தனைகள் 18வது தொகுதியை வெளியிட்டு பேசினேன். நான் புத்தக கடை அப்படி ஒரு காவலாம் வந்தேன். எந்த புக்கு அதிகமாக விற்றுருக்குன்னு கேட்டேன். பெரியார் பற்றிய புத்தகங்கள் தான் அதிகம் விற்பனையாக இருக்குது. கேட்டிங்களா? அதனால் அப்படியெல்லாம் பெரியார் மீது விமர்சனம் வர வரதான் அதிகமாக படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
அதனால் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கிறது. அந்த தனித்துவத்துக்கு ஊனம் விளைக்கிற வகையில் விஜய் நடந்து கொண்டால் கரை சேர முடியாது என்பதை விட கவலைப்பட வேண்டியது வரும். ரொம்ப நன்றி. சமகால அரசியல் தொடர்பாக ஒரு நீண்ட நெடிய பேட்டி எங்களுக்காக கொடுத்தீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. அரசியல் களம் 1000 பிறை காண நாஞ்சில் சம்பத் பாயிரம் பாடுகிறேன். நன்றி. நன்றி.